ஹிந்தி டு தமிழ் பார்ட் நம்பர் 100. எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சிம்பிளான 10 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். நாகராஜன் ஆர்பிபி இண்டிபெண்டன்ட் ப்ரோ ஆகும். என்ன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஜ் ஆஃபீஸ் கா பகலா தின் ஹே அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு டே அப்படின்னு அர்த்தம். ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா, ஆஜ் ஆஃபீஸ் கா பகலா தின் ஹே அப்படிங்கிற மீனிங்கு. இன்றைக்கி ஆஃபீஸில் ஃபஸ்ட் டேன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காலம் ரொம்ப மோசமாக இருக்குது, அது ஹிந்தியில் எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, ஜமானா பகுத் கராப் ஹே. ஜமானா பகுத் கராப் ஹே அப்படின்னா வந்து காலம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து அங்கே யார் இருக்காங்க, அது ஹிந்தியில் எப்படி கேட்பீங்க பார்த்தீங்கன்னா, கோன் ஹே வகாம் பே. கோன் ஹே வகாம் பே அப்படின்னா வந்து அங்கே யார் இருக்காங்கன்னு மீனிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடும் உழைப்புக்கு பிறகு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அது ஹிந்தியில் எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, बड़ी मेहनत के बाद यहाँ पहुँचे. बड़ी मेहनत के बाद यहाँ पहुँचेना அதான் மீனிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஆப் சிந்தா மத் கரோ. ஆப் சிந்தா மத் கரோ அப்படின்னா வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு மீனிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அது ஹிந்தியில் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா, முஜே தோடாசா காம் தானே, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிலேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன், அது ஹிந்தியில் எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, பாகர்ஸே ஆட்டோ லே லூங்கா. பாகர்ஸே ஆட்டோ லே லூங்கன்னா அங்கேருந்து வெளிலேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்னு அர்த்தம். அப்புறம் வந்து ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன், அது ஹிந்தியில் எப்படி கேட்பீங்க பார்த்தீங்கன்னா, இத்தனா கியோம் சோச் ரகே ஹோ. இத்தனா கியோம் சோச் ரகே ஹோ அப்படின்னா வந்து ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னு அர்த்தம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்படி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஆப் படி கல்தி கர் ரகே ஹே. ஆப் படி கல்தி கர் ரகே ஹே அப்படின்னா வந்து நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் வந்து ரொம்ப பறக்க வேணாம், ரொம்ப அர்ஜென்ட்டாக போகாதீங்க, அது ஹிந்தியில் எப்படி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஜாதா உடோமத் அப்படின்னா ரொம்ப அவசரப்பட வேணாங்கிற மீனிங். தன்யவாத்.